சூப்பர். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு நமக்கு இப்போ தான் ஆர்டரே வந்துட்டு இருக்குது. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கம்பெனி வந்து காலை 6 மணிக்கு போய்ட்டு 2 மணிக்கு வந்தேன். 2 மணிக்கு வந்துட்டு 2 மணிலேருந்து 2:40க்கு தருமபுரிக்கு வந்துட்டேன். தருமபுரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் வெயிட் பண்ணேன். ஷார்ப்பாக ஒரு 4 மணிக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமுல் ஐஸ்கிரீமுங்க. ஸோ அமுல் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தேங்க. கேமரா ஆனில் இருக்கிறது மறந்துட்டேன். சரி, கேமரா ஆஃப் இருக்குது ஆனில் இருக்கிறத கூட தெரியாமல் ஓட்டிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தாங்க வந்தேங்க. ஸோ எவ்வளோக்கு 1.6 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த வேறு ஐஸ்கிரீம் வேறு உருகிடக்கூடாதுல்ல, அதனால். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அதே போலவே ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த அண்ணா வந்து என்ன கமெண்ட் பண்ணாருன்னா, ப்ரோ நீங்கள் மொபைல் ஹோல்டர் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. ஸோ ப்ரோ பார்த்துக்கோங்க ப்ரோ, ரொம்ப நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிட்டேங்க. ஸோ ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிட்டேன் மொபைல் ஹோல்டரை. ஸோ நல்லா தான் இருக்குது, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அந்த அண்ணா கமெண்ட் பண்ண ரொம்ப தேங்க்யூ. நான் அடுத்த வீடியோ நீங்கள் பார்ப்பேன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னொருத்தர் யாராவது தருமபுரியில் இருந்தால் யாராவது கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா, இன்னொருத்தர் ஒரு அண்ணா அவரு கூட கமெண்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கும். ஸோ அடுத்த வீடியோ வந்து ரெகுலராக வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டினியூ வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம சேனல் UVFக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பார்த்து கோயில் ஒன்று இருக்குது மேடம், பிள்ளார் கோயில். முன்னாடி ரைட்டுங்களா? ஓகே மேடம், முன்னாடி ரைட்டு. ஓகே மேடம், லாஸ்ட் லெஃப்ட்டு. ஓகே, ஆமாக்கா. அண்ணா பாம்பை பிடிச்சிட்டாங்களா? போயிடுச்சுங்களா? பெருசா? இதாங்க்கா, அவ்வளோ டெலிவரின்னு சொல்லிட்டு காமிக்கலையே. எஸ், ஹாய். இது அங்கிள் பே பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமாம், விடுங்கக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேக்கா. இந்த எண்டு வீண்டுனால அந்த பக்கம் அந்த ரோடு போடுதுங்களா? ஊருக்கு புதுசுக்கா, அதனால வந்து அரேனவா அரே அக்கா ரேட்டிங் கொடுத்துறேங்க்கா. சரி, ஓகே, தேங்க்யூ. பாம்பு பிடிக்க முடியல, இதுக்குள்ளே கிடக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா ஐயோ, இது ஒரு ஊருக்குள்ளே வரதுக்குள்ளே பெரிய பாடாகுது. சரி, ஓகே, அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ண வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் நமக்கு வந்துருச்சுங்க. டைரக்ஷன் என்னடா அது? இது கொஞ்சம் தூரம் தான். சில ஒன்று எவ்வளோ கிலோமீட்டர்னா 1.3 கிலோமீட்டர் தாங்க இருக்குது ரீச் ஆகிறதுக்கு. அது பார்த்திங்கன்னா பாரதிபுரம் பக்கம் வராங்க. பாரதிபுரம் வந்து லெஃப்ட் சைடு அது சின்ன ஒரு குடம். இதில் லாஸ்ட் வீடியோ பார்த்து நிற்பீங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு குடம் மாதிரி தான் பார்த்து அங்கேயே நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க. வாடாப்பா, நல்லா பண்ணுறடா.
வண்டியில் பிரேக் இல்லைங்கடா. பிரேக் அடித்தா பிரேக்கே அடிக்க மாட்டேன்டா. ஃபஸ்ட்டு பிரேக் டைட் பண்ணணும். பிரேக் இருக்குது, பிரேக் ஷூ போடல, பட் ஆனால் பிரேக் டைட் பண்ணணும். எங்கள் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், யாராவது தருமபுரியோ ஒரு கிருஷ்ணகிரிலேருந்தோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறேன்னா தருமபுரியோ ஒரு கிருஷ்ணகிரின்னு சொல்லிட்டு நீ கீழே கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண தான் நான் சொன்னேன். ஸோ அவர் வந்து ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் தருமபுரி வந்து. தேங்க்யூ ப்ரோ, ரொம்ப ரொம்ப. ஸோ உங்களோட அன்பு ஆதரவு வந்து என்றைக்குமே எனக்கு இருக்கணும், நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வீட்டில் தான் அவங்க வாழ்கிறாங்களே, எல்லாமே தூங்குறது எல்லாமே இந்த இடத்துல தான் ஆர்டரே வருது. ஒரு சில ஆர்டருங்கள்லாம் பெரிய விஷயந்தாங்க. இந்த பார்த்துக்கோ, இந்த வீடு தாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பட் இந்த இடத்துலையும் யாராவது கடை நடத்துவானா பொழைக்க நினச்சி எப்படி வேணால் பொழைக்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், பொழைக்க நினச்சா எப்படி வேணால் பொழைக்கலாம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 1.9 கிலோமீட்டர் இருக்குங்க. வெங்கடாப்பட்டி ரோடு போகலாம். இது வரைக்கும் நம்ம 3 மணிக்கு 5 மணி ஆக போகுது, 4:43 டைம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இது வரைக்குமே 2 ஆர்டர் தாங்க ஓட்டிருக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா அருண் ஐஸ்கிரீம் ஒன்று, இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 2. ஸோ 2 தான் ஓட்டின்னு இருக்கோமே. முடிஞ்சாலுக்கு எவ்வளோ ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஓட்ட வேண்டியது தான். அந்தண்ணா ஸ்டன் ஆகிட்டார். என்னடா தம்பி பொச்சமல்லேருந்து ஓட்டுறியாடா, ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு ஓடியா? ஒரு அண்ணா இருந்தார், அந்த அண்ணா கேட்டால் அப்படி, தம்பி எந்த ஊர் பாருனா? இந்த மாதிரி தான் நான் கிருஷ்ணகிரி பக்கம் போச்சமல்லின்னு ஒரு ஊருண்ணா அப்படின்னா. சரிப்பா தம்பி, இங்கேண்ணா? ஆமாண்ணா, இது மாதிரி சொமாட்டோ தான் ஓட்டுறேண்ணா. தம்பி ஷிஃப்ட்டு முடிச்சு ஓட்டுறியா? ஆமாண்ணா. சூப்பராகண்ணா. ஒரு நல்லா இருந்துச்சு நம்மளை ஒருத்தர் விஷ் பண்ணது. சரி, ஃபஸ்ட்டு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுடா. எனக்கு தான் தெரியுது. ஐயோ, நாட்டுப்பாடு கிடையாது. 1.1 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ரீச் ஆகிட்டு வெயிட் பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ மீட்டர்னா 200 மீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரைட்டு, எங்கடா இது மூலையில் போய் முடியுதாண்ணா? ஸோ இங்கேருந்து ஒரு ரைட்டே இல்லையாடா? ஓகே, எங்கே போய் முட்டு சந்தில் போய் முடிய போது மட்டும் தெரியுது. இந்த தானே சார்? ஓகே சார், ரைட்டிங்களா? அந்த அங்கே இருக்குது சார். ஆமாம் சார். சரி, இருக்குது சார், சின்ன சந்தில். ஜொமேட்டோக்கா, ஜொமேட்டோ தவக்கா. சரி ஓகேக்கா, சரி ஓகேக்கா, தேங்க்யூ. கொடுத்தாச்சுண்ணா, தேங்க்யூ சார். ரைட்டுக்கு போட்டுங்க சார். ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. ஸோ அடுத்த ஆர்டருக்கு நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாய்ஸ். ஸோ ஆர்டர் வந்த பிறகு உங்களை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஆர்டர் என்ன இருக்குது. அம்மா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு ஆர்டர் என்ன இருக்குது. அம்மா ஸோ அங்கேருந்து எவ்வளோ லக்கியம்பிட்டு அரைவிடா. இது என்னடா இது எங்கடா ஆர்டர் போட்டுனுக்கிறோம்? இந்தா இங்கே தான் நிற்கிறேன். ஸோ இங்கே வா, சூப்பருங்க. இதோட 3வது ஆர்டருங்க. போயிட்டு ஒரு பட்டர் ஸ்காட்ச்.
எனக்கு 1989 இங்கே தான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஓகேக்கா தேங்க்யூ. ஏம்மா ஏன் இரு ஆனால் புதுசாகுதுராப்பா திறந்தாவே சில்லுன்னு வருதுங்க. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அம்மா பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது. சரிதானும் இந்த ஆரோக்கிய இடத்துல மறந்துடுறேன். என்ன ஏன்டா ஏன் எனக்குன்னே வரீங்களாடா? சோனி அவ்வளோ 2.4 கிலோமீட்டர் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பிரேக் ரைட் பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்காட்சு, ரெண்டாவது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, இப்போ மூணாவது வந்து பட்டர் ஸ்காட்ச். இது மூணாவது ஆர்டருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணி இவ்வளோ தான். ஸோ பரவாயில்லைங்க, சம்பாதிப்போம். ஓகேவா? நிறைய பேர் ஸ்விக்கி சொமோட்டோ ஓட்டுறதுனால நம்மளும் சம்பாதிப்போம் கூடி சீக்கிரத்தில். ஸோ சேனல் மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் சேனல் மறக்காமல் பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேரும் பண்ணுங்கள் 4 பேருக்கு. ஸோ இது மாதிரி தருமபுரிலேருந்து ஒரு பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரான். தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஸோ இந்த ஏரியாவில் வந்து சின்ன பையன் வளர்ந்து வரான்னு சொல்லிட்டு தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நிறைய வீடியோ வந்து கற்றுக்கொண்டே இருக்கிறது. ஸோ மறந்துடாதீங்க. ஓகேவா? லெஃப்டா இன்னும் 1.6 கிலோமீட்டர் இருக்குங்க. லெஃப்டா சரி. விட ஸோ அதுலேயும் நிறைய போட்டுறேண்ணா. ஓகேண்ணா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஐயோ சந்துக்குள்ளே வந்துருச்சுங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ஒரு சந்தில் வந்து அங்கே பாருங்க. இது ரூட்டு மேப்பு இங்கே முட்டு சந்தெல்லாம் போய் காமிக்குதுங்க. சை எடுத்துட்டேன் என்னடான்ற மாதிரி. அம்மா முட்டு சந்தெல்லாம் போகுதுங்க அது பாட்டுக்கு. அங்கே ஒரு நாய் ஒன்று குலைக்குது. அதுக்கப்புறம் சரி நான் ஒன்றா பண்ண முடியும், அது ஏரியாக்குள்ளே வந்துட்டோம்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட் திங் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மேகம் மூட்டிக்கிச்சிங்க. ஸோ இங்கே நான் போச்சமல்லி போகணும். டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7:40 ஆக போகுதுங்க. இது அதையும் போச்சமல்லி சரியான மழைங்க. இவ்வளோ சரியான மழைங்க. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு தம்பியை நான் சொன்னான்னா சரியான மழைன்னு சொல்லிட்டான். விட்ரா ஜூட்டு ஏன்னா அப்படியே பார்த்தீங்களா ஃபுல்லாக கரும்பு மூடிக்கிச்சுங்க. ஃபுல்லாக நான் நனைஞ்சா சரியான ஒம்பாயிரும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் ரெயின் கோட் எடுத்துனோம்ல, எதுவுமே எடுத்துனோம்ல. ஸோ நான் வீட்டுக்கு போகிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அதை சரியான மின்னுதுங்க. முன்ன கெஸ் பண்ணேன் சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ப்பா. சரி ஓகே. ஏகமாக சுத்தமாக இல்லை சொல்லப்போனால். ஏகமேலாம் சரி ஓகே மழை வராது. இந்த தருமபுரியில் சரியான மழை. பட் ஆனால் போச்சமல்லி ஒரே ஒரு துளி கூட மழை இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போச்சமல்லி மழை பெய்யுது. இப்போது அதே மேகம் வந்து அப்படியே மேகம் மட்டுமா சூழ்ந்ததுனால ஒன்றும் பண்ண முடியாதுங்க.
எதனா ரெயின் கோட் எதனா எடுத்து வந்தால் கூட ஓட்டிங்கலாம் பாருங்கள். சரியான அந்த பக்கம் மின்னது என்ன பண்ணுறது, ஓட்டி தானே ஆகணும் வீட்டுக்கு. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? நிறையா சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சின்ன சின்ன ஆதரவு தான் எனக்கு பெரிய விஷயம் ஆகும். இப்போ தருமபுரியில் இவ்வளோ செம்ம டெவலப். நான் படிக்கக்குள்ளே வந்து இந்த அளவுக்கெல்லாம் காம்ப்ளெக்ஸ் இல்லை, சொமோட்டோ எதுவுமே கிடையாது. நான் வரக்குள்ளெல்லாம் ஆக்சுவலாக நான் படிக்கக்குள்ளே வந்து எதுவுமே கிடையாது, சொமோட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளோ இப்போ சிட்டியாக எனக்குது. பட் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட் வாங்கினது கூட தருமபுரியில் தாங்க வாங்கினேன். R15 V3 இப்போ ரொம்ப நாளாக வாங்கணும் ஆசை. R15 வாங்கணும்னு ஆசை. பட் ஏன்னா சந்தை என் தம்பியை வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறான். R15 வாங்காதரா, டியூக் வாங்கிக்கோடா அப்படின்றான். பட்டு பார்ப்போம் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். அது எந்த வித மாற்றமும் இல்லை. பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே கருமேகமாகவே இருக்குதுங்க. மழை பெய்ய போகுது. ஸோ அதனால தான். பட் நாளைக்கு டவுட் வரதுக்கு டவுட்டு தாங்க. ஸோ சின்ன பர்சனல் ஒர்க் இருக்குல்ல, அதனால் ஸோ ரைட்டில் போகலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம்ல, அதனால் உள்ளே வராதே வள்ளியை விடுங்கோ. கத்திரி அதோட பாருங்க சரியான மின்னல். பார்த்தீங்களான்னு தெரில. சூப்பர்ரா, வாடா சூப்பர்ரா ராஜா. என்ன அசமெட்டில் சரியாலாமலாம் சொன்னாங்கப்பா, தெரில. அழுத்தி பிடிச்சின்னு போக வேண்டியது தான். ஆமாம், திப்பம்பட்டில் வாங்கினமே. என்னடா அது M7 தரும்புரியா பார்த்துட்டு இந்த வழியாக போமா? பட் அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போய்ட்டு வந்து இந்த வழியில் தான் வந்து ரைட் எடுத்து வந்தானா. ராஜா MS ராஜா அவர்களே, ஒலி விடுங்கோ வாங்க, எனக்கு வழி விடுங்கோ. ஆனால் ஃபுல்லாகவே அம்மா இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கருமேகம். ரொம்ப கூட நம்ம செய்த மழையே பெய்தானோ. அடா நாளா அது சூர்யா ஒன்றுமே புரியலையடா. ஆனால் நமக்கு மட்டும் ஏன்னா இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு நான் அந்த பார்த்தீங்களா, இந்த டெரேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மின்னல் வந்துச்சு. அடிக்கணும் எப்படி காற்று அடிக்குது அப்போ. என்ன ஒரு பார்த்தா லெஃப்ட் ஒரு பக்கம் தள்ளுது, ரைட் ஒரு பக்கம் தள்ளுது. ஏன்னா 80 போக வேண்டிய 70 போகுதுங்க. ஃபுல் த்ரோட்டல் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போயிடணும். ஸோ இதோடு நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? வாரம் கட்டி ஹெல்மெட் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட் எல்லாம் டிக்கியில் போட்டுருந்தாங்க. ஹெல்மெட்டு, ஃபோனுங்க எல்லாமே. ஏன்னா நனைஞ்சிச்சுன்னா ஒரே முடியாது என்னால். ஸோ அதனால்